ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலே இருக்கிற ட்ரூ இன்டென்ஷன் என்ன, உங்கள் மேலே இருக்கிற ட்ரூ இன்டென்ஷன் என்ன, அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரோவில் நம்ம எடுத்து வைக்கிறது வந்து உங்களோட இன்டென்ஷன். ஓகே, செகண்ட் ரோவில் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியோட இன்டென்ஷன் எடுத்து வைக்கலாம். ஓகே, Eight of Wands. Okay, Ten of Cups, Ace of Pentacles, Page of Pentacles. Okay, Moon. Okay, Temperance. Okay, so bottom of the deck third party கார்டே வந்திருக்குது. Six of Pentacles. Okay, ஸோ இப்போ நம்ம எடுத்து வைக்கிற கார்டு வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ்குள்ள கார்டு எடுத்து வைக்கலாம். ஓகே, Nine of Wands. Okay, Nine of Pentacles, Knight of Cups, Magician, Ace of Pentacles, Temperance. Okay, so bottom of the deck Three of Cups. Projection, intensity, Mesa, guidance, change, fast lives. Okay, aloneness, sharing, possibilities, understanding, receptivity, fighting, maturity. Okay, nothing. Okay, thank you miss. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மைண்டில் இருக்கக்கூடிய பர்சன். ஓகே, ஸோ அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட என்ன இன்டென்ஷன் இருக்குது, உங்கள் கூட என்ன இன்டென்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே சார், தேர்ட் பார்ட்டிங்கிறது யாராக வேணா இருக்கலாம். அந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நபராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு உங்களோட இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் நீங்கள் மைண்ட் இருக்கிற பர்சனுக்கும் உங்களோட இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கிறாங்க. உங்களை வந்து குறிச்சு நாளைக்கு
தூக்கி மாற்றி வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக கேரிங்காக லவ்வபுளாக இருந்திருக்கலாம். பட் சடன்லி சேஞ்ச்டு, உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவர் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட தான் நிற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பட் உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷன் ஃபீல் ஆகுது. ஒரு ஆல்ரெடி நீங்கள் இது ஒரு போஸ்ட்டில் ஏதோ ஜென்மத்தில் கனெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க சம்டைம் இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷன் கொடுக்கல, தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது பலரும் ஃபீலாக இருக்கலாம். ஓகே, சரி, ஓகே, அவங்க தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனையோ தடவை இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் உங்களால் மூவ் ஆனே பண்ண முடியல. ஓகே, இதில் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு முடிவாயிருக்கும். எஸ், எனக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஃபாஸ்ட் லைஃப். ஏதோ நானும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பர்சன் சுத்தமாக நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணலான்னா நம்மளால் முடியல. அப்போ எனக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது, இல்லைங்க எனக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சோல் லெவல் ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால எத்தனையோ தடவை இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு அகலனாலும் என்னால் முடியலன்னு ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு ஃபாஸ்ட் லைஃப் கார்டு வந்துட்டு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, செப்பரேஷனில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பர்சனை என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது இங்கே உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி எடுக்க முடியல ஒரு கழிவு உண்டு உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன். இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவரோட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை அதெல்லாம் உங்களால் இங்கே புரிஞ்சு எடுக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கும் சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. தென் இப்போ உங்களுக்கு தெரியும் இவங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு விலகலாம் ட்ரை பண்ணி இப்படி விலக முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கிறது அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும், எது வந்தாலும் ஏற்றுக்க நான் ரெடியான ட்ரை பண்ணியாச்சு, முடியலாம். ஸோ என் தலையெழுத்து இந்த ஒரு பர்சனும் கூட எனக்கு ஏதோ ஒரு தலையெழுத்து இருக்குது போகல, அதை அனுபவிக்க நான் ரெடியான அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதை இப்போ நீங்கள் எஸ்ன்னு சொன்னாலும் சரி, நோன்னு சொன்னாலும் சரி, நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டியது கரெக்டான டைமில் நடந்தே தான் தீரும். ஓகே, நீங்கள் வேண்டாம் அழுதாலும் சரி, வேணும்னு வந்தாலும் சரி, உங்களுக்கானது கட்டாயம். உங்களுக்கு அது கர்மாவாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், நம்ம அதை அனுபவிக்க ரெடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நொடி நம்ம மரணம் வந்தால் கூட அதை ஏற்றுக்க நம்ம ரெடியாக தான் இருக்கணும். நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன், ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, பார்ட்னர் இருக்காங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டுங்கிறது நமக்கு ஒரு டெம்பரரி, நம்ம எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கான இது இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு, எனக்கும் அவனுக்கும் ஏதோ இருக்குது, தலையெழுத்து எனக்கு ரொம்ப பெருசாக எழுதிருக்க போகல, ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவனை நான் வச்சு செஞ்சுருக்கேன் போல், அதான் இந்த ஜென்மத்தில் அவன் என்ன வச்சு செய்கிறான், அந்த ஒரு அஸ்பெக்டன்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, தலையெழுத்து அனுபவிக்க நான் அனுபவிக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா காலங்கிறது அது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி என் லைஃப்பில் நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், இன்றைக்கி என் லைஃப் மோசமாக இருக்கும், பட் சேஞ்ச் ஆகும். நம்ம லைஃப் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி நான் இவன் கூட ஒரு தலையெழுத்தை நான் அனுபவிக்கிறேன், ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணுறேன், இல்லைங்க இவன் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் தரான் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் மாறும், சேஞ்ச் ஆகி இது ஒரு டெம்பரரி தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். மேபி நீங்கள் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இல்லைங்க உங்களோட டிவைன் பவர், நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் பேஷன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். ஓகே, சுச்சுவேஷன் என்றைக்கு மாறும் பார்ப்போம், அந்த ஒரு பேஷன்ஸில் வெயிட் பண்ணுறீங்க. டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பர்சன் ஆக்சுவலி இன்னொரு பர்சனுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் ரிசீவ் பண்ணணும்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா,
ஆக்சுவலி இன்டென்சிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் இப்போ நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்போ நம்மளை ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அவ்வளோவா சீக்கிரமாக நமக்கு மேபி உங்கள் அப்பா அம்மா இப்போ உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா அது உங்கள் மைண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 minutes டைம் எடுக்குது. அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணாங்கன்னா அது ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் இங்கே உங்களுக்கு ரீச் ஆகும். மேபி சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். நான் உன்னை இத்தனை மணிக்கு நினச்சேன், நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சி நீ எனக்கு கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டீப்பாக ஒரு இன்டென்சிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் எனக்கு இதில் என்ன ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, பல ஈகோ வந்திருக்கலாம், பல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம், சம்டைம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம், சம்டைம் நீங்கள் சோகமான சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதே மாதிரி அவருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கொடுத்துட்டு உண்டு. பட் என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் ஆக்சுவலி கொடுத்துட்டு இல்லை நம்ம சொல்லலாம். எனக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியுது. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆனப்புறம் வேறு யாராவது தேடி போயிருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக கூட இங்கே நம்ம தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, ஃபேமிலியாக கூட இருக்கலாம், இல்லைங்க வேறு நபராக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனுக்கு யாரோ இவரை ராங்காக கேட் பண்ணிட்டு. ஓகே, நமக்கு யாரோ இவருக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு. அதனால இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல. மேபி தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி ரொம்ப ராங்காக சொல்லி கொடுத்துரு. தேர்ட் பார்ட்டிக்கு நீங்களும் இந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்கலையா இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி ராங்காக சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அதனால் இவர் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலாம் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணிட்டு. அஃப்கோர்ஸ் இந்த பர்சன் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இவரோட ஆக்சுவலி இவரை நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இவர் ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இவர் ஃபேமிலி முன்னாடி, சொசைட்டி முன்னாடி, உங்கள் முன்னாடி இவர் ஓகே ஹாப்பியாக இருக்காங்க, லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கலாம். பட் இவருக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கும் சேட்னஸ் உண்டு, டிப்ரெஷன் உண்டு, ஸ்ட்ரெஸ் உண்டு, நைட்டு தூக்க முடியாமல் ஒரு நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் உண்டு. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் ஹைடாக பண்ணுறாங்க. ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் இருக்குது. உங்ககிட்ட எதுவும் ஓப்பனாக திறந்து சொல்லிட்டு இல்லை. இவர் திறந்து சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவரோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ் என்ன, இவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லும் போது இவரோட கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை அதெல்லாம் உங்களால் அங்கே மனசிலாக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆக்சுவலி இவர் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. என்ன சேஞ்சஸ் மீன் என்ன சொல்லுது, இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸை நிறைய நாள் இவர் சொல்லாமல் ஹைட் பண்ணிட்டு. பட் அதில் ஒரு சேஞ்சஸ் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு கொடுப்பாரு. பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு சில ரியலைசேஷன் வரணும். இந்த விஷயம்ல இந்த ஒரு பர்சன் பயங்கர மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாக இருக்கலாம். காசு, பணம், நகை, லேண்டு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் அவருக்கு அது ஒரு ரியலைசேஷன் வரணும். என்ன ரியலைசேஷன் அப்படின்னா, ஸோ குறைச்சி நீங்கள் டைம் கொடுங்க. இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வரணும். என்ன அப்படின்னா நமக்கு இவருக்கு கண்ணுக்கு முன்னே நகை பொண்ணு வைரம் கோடி எல்லாம் இருக்கலாம். ஓகே, பட் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைங்க இதெல்லாம் என்ன ஹாப்பியாக ஆக்கலை, இந்த ஒரு பர்சன் தான் என்ன ஹாப்பியாக ஆக்குறாங்கன்னு இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வரணும். அந்த ரியலைசேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கிடைக்கும். பட் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு அந்த ஒரு போஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் காலோ மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் தேர்ட் பார்ட்டிக்குள்ள இன்ட்ரெக்ஷன் பார்க்கலாம். இதில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். பக்கா மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். எமோஷ்னல் கிடையாது. மெச்சூரிட்டி இவரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒரு 30 minutes கிடச்சாலும் ஹாப்பியாக இருக்கணும். இவர் ஆக்சுவலி ஃப்யூச்சரை நினச்சி திங்க் பண்ணுறதோ இல்லைங்க முடிஞ்சு போனதை நினச்சி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இன்றைக்கி என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு ஹாப்பியாக அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் அப்போது அட்ராக்ட் ஆகிட்டு இவர். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப அடிக்டடாக இருக்கக்கூடிய டைமில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கும்னு சொல்லும்போது உங்கள் கூட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது
அந்த பாண்டிங் அந்த என்ன சொல்கிறது ஒரு க்ளோஸ் வந்து இவருக்கு உங்களை விட்டு போயிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி இவர் தெரியும், இவர் தேர்ட் பார்ட்டி இவர் பார்க்கக்கூடிய டைமில் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் இவங்க. அப்போ தேர்ட் பார்ட்டி இவர் மாதிரி சேம் கேரக்டர் இருந்துட்டு தேர்ட் பார்ட்டி பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுறது. அதான் நம்ம எல்லா வீடியோவில் சொல்ல செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் பார்ட்டிங்கிறது பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அவங்க தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக வைக்கிறது, அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவர் அட்ராக்ட் ஆகிட்டு தேர்ட் பார்ட்டியை கண்டு இவர் அட்ராக்ட் ஆகிட்டு அட்ராக்ட் ஆகணும். தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு போர்ஸில் தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இவர் அதை அஸ்பெக்டும் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், தேர்ட் பார்ட்டி இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது, அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால தேர்ட் பார்ட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவர் அஸ்பர் பண்ணிட்டு மேபி தேர்ட் பார்ட்டி இவருக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம். ஓகே, பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி கூட தான் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு லோன்லினஸ் 2 times வந்துட்டு உண்டு. ஓகே, ரெண்டுமே ஓகே. ஆக்சுவலி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க. என்ன தான் இவர் தேர்ட் பார்ட்டி கூட ப்ராக்டிக்கல் மைண்டு யூஸ் பண்ணி நமக்கு சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் பார்ட்டி இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு உண்டு. ஆக்சுவலி இவருக்கு தேர்ட் பார்ட்டி என்ன தான் இவரை தாங்கினாலுமே இவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நமக்கு யாரும் இல்லை, கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நான் ஒற்றைக்கானு அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இவருக்கு உண்டு. இவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் எங்கே போனாலும் சரி இவருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. நான் கம்ப்ளீட் இல்லை, எனக்காக ஒரு இந்த வேர்ல்டில் எனக்கான ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு இவருக்கு ஒரு தாட் உண்டு ஆக்சுவலி. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆகும், ஓவர் பவர்னு சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர், அவர் தூங்கி ப்ரோசஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இவரோட மைண்ட் செட்டில் இருக்கிறன்னா உங்களை இந்த ஒரு பர்சன் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலான்னு ஒரு தாட் உண்டு. என்ன அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி அது பவர் ஆகும். இவரோட மைண்ட் செட்லாம் நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அப்படின்னா அதை எனக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு கழிவு உண்டு, நான் நினைக்கிறத அச்சீவ் பண்ணியாவே. அப்போ இவருக்கு என்ன தோட்டம் அப்படின்னா உங்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம், உங்களை பேலன்ஸ் பண்ண முடியும், இல்லைங்க உங்களை இவரோட லைஃப்பில் மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப ஈஸின்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்க தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்து. ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் இவரோட மைண்ட் செட்டில் என்ன தாட் இருக்கு அப்படின்னா உங்களை சமாளிக்கிறது, உங்களை ஃபேஸ் பண்ணுறது, இல்லைங்க உங்களை அடுத்து இவருக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்கள் வந்து 24/7 இந்த ஒரு பர்சனுக்கு அவைலபிள். நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்து எப்போ வந்தாலும் நீங்கள் இவங்களை ஷோராக அஸ்பர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உண்டு. ஓகே, இல்லைங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு உண்டு. மேபி எனக்கு என்ன தோணுது இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு சாரி நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் உடனே மனசு மாதிரி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்களா? இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை சமாளிக்கிறக்கூடிய கழிவு உண்டு, உங்களை ஃபேஸ் பண்ணுறது, உங்களை சமாளிக்கிறது, உங்களை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கழிவு உண்டு. ஸோ அந்த ஒரு ஈகோ ஆட்டிடியூடாக கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்போ வந்தாலும் உங்களை பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி நைட்டு தேர்ட் பார்ட்டி கூட தான் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டியாக இமோஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். பட் என்ன தான் இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவர் நைட்டு தூங்கக்கூடிய டைமில் உங்களோட பற்றின தாட் உண்டு. ஓகே, உங்களை பற்றின தாட் உண்டு, உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை நேரில் வந்து மீட் பண்ணணும், பேசணும், பல தாட்ஸ் உண்டு. ஆனால் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி இவர் தேர்ட் பார்ட்டி கூட எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, இல்லைங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தும் எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன், இல்லைங்க ஒரு ஸ்நேக மனசிலாகிட்டு வந்தேன். இவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இல்லைங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தான் வருவாங்களே தவிர நான் தேர்ட் பார்ட்டி கூட ஜாலியாக இருந்தேன், தேர்ட் பார்ட்டி எனக்கு எல்லாமே பார்த்து பண்ணுச்சு, பட் நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன், லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் உன்னை தேடி வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு இவங்க அஸ்பர் பண்ணவே மாட்டாங்க.
ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இருக்கிற கனெக்ஷன்லேயும் பேலன்ஸ் இல்ல. உங்க கூட இருக்கிற கனெக்ஷன்லேயும் பேலன்ஸ் இல்ல. ஏன்னா இவர் ஆக்சுவலி சம்டைம் இந்த பர்சனோட மைண்டில் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணனால நம்ம தேர்ட் பார்ட்டி கூட நம்ம இருந்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் சம்டைம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதை போகிறதுனால சம்டைம் இந்த மாதிரி இவரோட மைண்ட் செட் போயிருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி இவர் என்ன தான் இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவர் ஃபைட் பண்ணாலும் இவருக்கு உங்களோட தாட் உண்டு. ஓகே. ஏன்னா இவருக்கு நீங்கள் ஒரு ஆள் இவரோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நீங்களும் அவங்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் டைப் கனெக்ஷன் ஆகும். எத்தனை தூரம் நீங்கள் இந்த ஒரு பர்சன் வேணாம்னு நினச்சாலும் அவர் உங்களை வேணும்னு நினச்சாலும் ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த விதி கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லைங்க மறுபடியும் இந்த ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும் உண்டு. இவர் சம்டைம் எனக்கு தேர்ட் பார்ட்டி போதும், தேர்ட் பார்ட்டி எல்லாம் பார்த்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு சம்டைம் இவர் நினச்சாலும் பட் இவருக்கு உங்களை மறக்க முடியலன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷனோட எனர்ஜி என்ன கேட்டிங்கன்னா, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போர்ஷன் எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட், சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் நினைக்கலாம் இவங்க தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணாங்க. எஸ், வெளியே அவுட்டரில் காட்டிக்கலாம். ஓகே. பல ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு அப்லோட் பண்ணி தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு போர்ஷன் காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவர் தேர்ட் பார்ட்டி கூட கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தும் இவருக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே. இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஒரு போர்ஷனோட கண்டுக்கு முன்னே வருது. ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தேர்ட் பார்ட்டி பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுற ஒரு கேரக்டர். இவருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் தேர்ட் பார்ட்டி கொடுக்காது. ஓகே. மேபி இந்த பர்சனுக்கு சில விஷயங்களை பார்த்து பண்ணலாம். பட் தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஆக்சுவலி இவருக்கு என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவருக்கு லோன்லினஸ் தான் ஃபீல் ஆகுது. அப்போ தேர்ட் பார்ட்டி இவர் ரொம்ப கேர் பண்ணிக்குது, தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு ரொம்ப லவ் இருக்குது அப்படின்னா இவருக்கு இந்த லோன்லினஸ் வந்திருக்காது. தேர்ட் பார்ட்டி கூட அங்கே வெளியே காட்டிக்கிறாங்க ஹாப்பியாக, ஆனால் உள்ளுக்குள்ளே ஓப்பனாக ரொம்ப டீப்பாக போய் பார்த்தா ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக யாராவது வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஷோராக டைம் எடுத்துக்கும். கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம். அந்த கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குள்ள கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகும். இவர் வந்து ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து காசோ பணமோ இல்லைங்க என்ன சொல்கிறது தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு இம்பார்ட்டன்ங்கிறது என்னோட ஆத்மா, என்னோட சோலுக்கு வந்து ஆக்சுவலி இவரோட சோல் ஆக்சுவலி ஏங்குது. ஓகே. இவரோட சோல் ஆக்சுவலி ஏங்குது, உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறதுக்கு ஏங்குது, இல்லைங்க உங்கள் கூட கனெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவரோட சோல் ஏங்குது. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனால தேர்ட் பார்ட்டி கூட ஸ்டே பண்ணுறாங்க. பட் ஒரு கட்டத்தில் இவருக்கு புரியும் நமக்கு ஏன்னா இவருக்கு என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவங்க இருந்தாலும் ஹாப்பி இல்லை, லோன்லினஸ் தான் ஃபீல் ஆகுது. இந்த எம்டினஸோட இந்த லோன்லினஸோட நிறைய நாள் தேர்ட் பார்ட்டி கூட நிற்க முடியாது. ஓகே. ஏன்னா இந்த ஒரு எம்டினஸ் ஃபீல் லோன்லினஸ் ஃபீல் வரும்போது நமக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும். நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, நமக்கு இன்னருக்குள்ள ஒரு ஃபீல் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, தேர்ட் பார்ட்டி நமக்கு வந்து லைஃப் லாங் வராது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி கூட நம்ம என்ன தான் ப்ராக்டிக்கலாக இருந்தால் நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டிடலாம் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வரும். வரக்கூடிய டைமில் இவங்க கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. பட் இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு பயங்கர மைண்ட் செட் ஆகும், பயங்கர பவர் ஆகும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு கழிவு உண்டோட ஒரு ஈகோ ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம், இல்லை பவர்னு சொல்லலாம். இவரோட மைண்ட் செட் இருக்க தாட் என்ன அப்படின்னா ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடலாம், இல்லைங்க ஈஸியாக அவங்கள சமாளிச்சலாம். ஸோ தயவு செஞ்சு செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பர்சன் வரக்கூடிய டைமில் இப்போ நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி ஒரு வாட்டி உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணுவாங்க, மறுவாட்டியே தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ண மாட்டேன்னு நிச்சயம் இருக்குது. ஓகே. நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருங்க. நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கும்போது ஆக்சுவலி நீங்கள் அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா இவரே தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஓகே. நீங்கள் அவைலபிளாக இருக்கிறனால தான் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவைலபிள் இல்லை,
இந்த ஒரு பர்சன் மறுபடியும் வந்தால் நீங்கள் அஸ்பர் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு தாட் இவருக்கு வந்துருச்சு அப்படின்னா இவர் ஈஸியாக தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்க. எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அவரோட மைண்ட் செட்டில் ஒரு தாட் இருக்குது, ஈஸியாக உங்களை சமாளிச்சு தான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு அவரோட மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுங்கள். நீ வரக்கூடிய நேரம்லாம் நான் ஒன்று அஸ்பர் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லுது, நான் என்ன பொம்மையா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் வலிக்கும், எனக்கும் வேதனை வரும். நீ இப்படி பண்ணும்போது அது என்ன ரொம்ப ஹர்ட் ஆகும், அது புரிய வைங்க. ஓகே, சில மனுஷங்க அப்படி தான், நமக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், நமக்கும் எமோஷன் இருக்கும், அதை யாரையும் மனசிலாக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பட்டா ரத்தம் நமக்கு வந்துச்சுன்னா அது தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால் அவைலபிள் இல்லாமல் இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வேல்யூ வரத்தை மனசிலாக்கிட்டு உங்ககிட்ட ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ அவைலபிள் இல்லாமல் இருங்க. மற்றபடி கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க, கர்மாவோட எண்டிங்லாம் ஓகே அனுபவிக்கட்டும். நான் எனக்கு இதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, சேசிங் பண்ணாதுங்க, கால் பண்ணாதுங்க, மெசேஜ் பண்ணாதுங்க. ஃப்ரீ தேர்ட் பார்ட்டி தான் உங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் போயாச்சு. ஃப்ரீயாக விட்டுடுங்க. எவ்வளோ தூரம் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி டயர்டாகி வரட்டும். ஏன் அப்படின்னா நமக்கானது வந்து நம்மளை விட்டுட்டு இப்போ நமக்குன்னு அது இறைவன் தலையில் எழுதி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளை விட்டுட்டு குறைச்சி நாள் சந்தோஷமாக இருக்கலாம், பட் அது லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஓகே, அது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவைலபிள் இல்லாமல் இருங்க. உங்களுக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி வந்துடும். ஓகே, ஸோ ஃப்ரீயாக விட்டுடுங்க, சேசிங் பண்ணாது. ஏன்னா நம்ம இப்போ அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க. நீங்கள் இங்கே சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டண்ட்டாக தோணும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, நீங்கள் சேசிங்கே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தோணிடும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுக்குள்ள இன்டென்ஷன். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ஷனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். அதுக்காக தான் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, தென் 14 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் 111 இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், July important, September important, October important, okay, June important. Okay, then important number பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, August month important. Okay, September important, October important. Okay, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இல்லைங்க ப்ரீசியஸான மூவ்மெண்ட் எதுவும் நடந்துருந்து அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் ஒரு சில உங்களுக்கு ஏஜ் வந்து 33 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 32 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 31 இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, 36, 35. ஓகே ஓகே, தென் நம்மளோட வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் கனெக்டடாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட இணைத்து நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.